மூத்தவளை கூட்டிகிட்டு போய் பேசு அவள்கிட்ட. அவள் என்ன சொல்லுதான்னு பாரு. அவளுக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்தை பற்றி மேற்கொண்டு பேசுவோம். பிடிக்கலைன்னா வேற மாப்பிள்ளை பார்ப்போம். அவளோட விருப்பம் தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சம்மந்தம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். சரிங்க, அவள் என்ன சொல்லுதான்னு நான் பார்க்கேன். ஆகட்டும். அவள் மனசில் என்ன இருக்குன்றதை நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு பிடிச்சிருந்தா இதை மேற்கொண்டு பேசுவோம், இல்லைன்னா இதை இப்படியே விட்டுருவோம், வேற மாப்பிள்ளை பார்ப்போம். எடி, அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அதையும் கலந்து வேற பேச போகிறாங்களாம். இது என்ன கொடுமை? நான் போய் சொல்லிடவா அப்பாட்ட? எடி நீ சும்மா இரு, நீ பாட்டில் எதுவும் வளரி வைக்காத. அப்பா அப்புறம் கோவத்தில் எதுவும் திட்டாருன்னா நமக்கு தான் சங்கடமாக இருக்கும். அக்கா என்ன சொல்லுதான்னு முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் அக்காட்ட நம்மளும் பேசி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா? என் அப்பா கிட்ட எதையும் சொல்லி வைக்காதடி. நம்ம சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாவோ, அக்கா சொன்னாதான் கேட்பாவோ. சரியா? எந்த விஷயத்தில் யார் யார் கரெக்டான முடிவு எடுக்கணுமோ அவங்க அங்கே தான் எடுக்கணும். நம்ம என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரியா? நீ எதுவும் சொல்லி வைக்காத, அப்புறம் சண்டை போட்டால் நான் பொறுப்பில்லை பார்த்துக்கோ. அதுவும் சரிதான், நீ சொல்லுறதும் சரிதான். முதல்ல என்ன நடக்குன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வேண்டிக்கிட்டேன், கடவுளே அக்கா அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லணும். மூத்தவளே சொல்லு, உனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்கலன்னா வேற மாப்பிள்ளை பார்ப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணுன்றதுக்காக உன்னோட விருப்பமே இல்லாமல் உனக்கு நாங்கள் மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சிட மாட்டோம். அதை நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் விருப்பம் எதுவோ அது போலே செய்யுங்க. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தாம்மா. அப்படி சொல்லக்கூடாது. என்கிட்ட சொன்ன மாதிரி நீ அப்பா கிட்ட சொன்னா அப்பா சரின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. அதனால் அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிக்கலையா? ஏன்னா இது உன்னோட லைஃப், நீ தான் வாழ போகிற. உனக்கு பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணன்ற ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போக போகிறோம். இல்லைன்னா வேணாம், விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம். உனக்கு என்னம்மா சொல்கிறது? நான் படிப்பே முடிக்கலன்னு சொன்னேன், இப்போதைக்கு வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னேன். அப்பாவும் நீங்களும் அப்பாவும் கேட்கவே இல்லை. சரி, ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொன்னால் நம்மளை எதுவும் தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னு நினச்சிட்டு தான் நானும் எதுவும் சொல்லாமலே இருந்துட்டேன். இன்றைக்கி ஒரு மாப்பிள்ளை வந்தார். ஆனால் அவரை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு பொருத்தமானவராக இருப்பாரா இல்லையா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் வெளித்தோற்றத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலம்மா. ஓகே, ஒருவேளை லைஃப்பில் ரன் பண்ணும்போது ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். எனக்கு சரியான முடிவு கூட எடுக்க தெரியலை. என்கிட்ட போய் கொஸ்டின் பண்ணுறீங்க. நான் பாருங்கள் எப்படி வளர்றேன்னு. ஆனால் சொல்லப்போனால் எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல. கரெக்டாக சொல்லணுன்னா அதை தான் சொல்லலாம். அவ்வளோதானே. அதுக்கு போட்டு நீயே இவ்வளோ போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிற. அப்படியெல்லாம் பேசாத. வேணான்னா விட்டுரு, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம். சரியா? மனசை போட்டு அலட்டிக்காத. உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை தேடி தரணும் தான் நானும் அப்பாவும் நினைப்போம். இத்தனை வருஷம் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். உன்னை எவ்வளோ பெரிய இடத்துல கெட்டி கொடுத்து நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம்ல. உன் மேலே அக்கறை இல்லாமலாம் இல்லைம்மா. அதை நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை விட உங்கள் அப்பா உன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஆனால் அதை உன்கிட்ட காட்டிக்க மாட்டார், அவ்வளோதான். உன் மேலே பாசமாக இல்லைன்னா நீ நினச்சிக்காத. உங்கள் 3 பேர் மேலேயுமே அப்பாவுக்கு எப்போதுமே ஒரே மாதிரி பாசம்தான். நீ அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீ நல்லா வாழணும் அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வசதியானவங்க, வெல் செட்டில் ஃபேமிலி. அதனால தான் அந்த மாதிரி பையனுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அம்மா, வெல் செட்டில் ஃபேமிலின்றதுனால வயசானவருக்கெலாம் என்னை கட்டி வச்சேன் எப்படிம்மா நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? காசு பணத்துக்காகமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா எனக்கு பிடிச்சவரா, எனக்கு பார்த்தோன்னே பிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைங்க.
அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற வரைக்கும், ஏன் விருப்பத்துக்கு நீங்கள் பார்க்குற வரைக்கும் நான் வேணான்னு தாம்மா சொல்லிகிட்ருப்பேன். அதுக்காக நான் யாரையும் லவ் பண்ணுறேன்லாம் அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நீங்கள் யாரை பார்த்து இவன் தான் உன்னோட லைஃப்னு சொல்கிறீங்களோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா. சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாட்ட சொல்லிடுவோம். நீ எதுவும் மனசுப்பட்டு அலாட்டிக்கார. ஆமாம் வரேன். ஐயோ, இந்த கல்யாணன்ற பேச்சு ஆரம்பித்தோன்னே எனக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. இது முடியும் முன்னே நான் ஒரு வழி ஆயிடுவேன் போலவே. ஒவ்வொருத்தராக ஷோகேஸ் மாரி வந்து பார்த்துட்டு போவாங்க போல். எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்தே நான் ரொம்ப சோர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம லைஃப் எப்படி போக போகுதுன்னு.